ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டான முருங்கைக்காய் மசால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாங்க. ஒரு வாணலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாங்க. கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் அதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்து நல்லா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அந்த ஸ்டேஜில் பாதி அளவுக்கு வெங்காயம், தக்காளியை எடுத்து வச்சுக்கலாங்க. மீதி பாதி வெங்காயம், தக்காளியோட நீல வாக்கில் கட் பண்ண 4 முருங்கைக்காவை நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளோ முருங்கைக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த முருங்கைக்காய் 2 வதக்கிட்டு இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா முருங்கைக்காவை ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க. முருங்கைக்காய் 1/2 வேக்காடு வெந்து நல்லா வாசம் வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியோட ஒரு மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஸ்டேஜுக்கு முருங்கைக்காய் வரும்போது அதில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கலாங்க. நல்லா கொதித்து முருங்கைக்காய் நல்லா வாசம் வருங்க. அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃபைனலாக தூவி நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூடான சாதத்தோட நிறைய முருங்கைக்காய் போட்டு இந்த குழம்ப சொத சொதன்னு ஊற்றி நல்லா பிசைஞ்சி சாப்பிட்டு தான் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.